friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So 2025க்கு group 4க்கு பாத்தீங்கன்னா syllabus வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? So நியூ syllabusல பாத்தீங்க அப்படினா ஊர் பெயர்களின் மறு அப்படிங்கற ஒரு டாபிக் சேர்த்திருக்காங்க. So அந்த டாபிக் கீழ எந்த மாதிரி இதுக்கு முன்னாடி TNPSCல கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படினா தமிழ் கட்டாய தகுதி தேர்வு இருக்கு இல்லையா? So அந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து எடுத்த ஒரு கேள்வி. So நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தகுதி தேர்வுல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஊர் பெயரோட மறு பெயர் பார்க்கலாமா? பாருங்க. தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சோ ஊர் பெயரோட மறு என்னன்னு தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மறு அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? சோ மறு அப்படிங்கிறது எந்த டாபிக் கீழ இலக்கணத்துல வருது அப்படின்னா சோ 7th புக் டேர்ம் 1 இயல் 3ல பாத்தீங்கன்னா வழக்கு அப்படிங்கிற அந்த டாபிக் கீழ தான் வரும். சோ வழக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு வகைப்படும். சோ வழக்கு பாத்தீங்கன்னா பாருங்க, இயல்பு வழக்கு தகுதி வழக்குன்னு ரெண்டு வகை இருக்கு. அதுல இயல்பு வழக்குல 3 வகை இருக்கு. அந்த 3ல ஒண்ணு தான் மறு. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வழக்கு அப்படின்னா என்னன்னு பாத்துக்கலாம். சோ எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தக்கூடிய அந்த முறையை தான் நம்ம வழக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அது பாத்தீங்கன்னா ரெண்டு வகை இருக்கு. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. தகுதி வழக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல்லை எழுதுறது தான் தகுதி வழக்கு. அதுலயும் உங்களுக்கு 3 வகை இருக்கும். சோ இயல்பு வழக்குல பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு அப்படின்னு 3 வகைகள் இருக்கு. சோ இலக்கணம் உடையது அப்படின்னா இலக்கண நெறி பிரகாரமே அப்படியே இருக்கும். இலக்கண போலி அப்படின்னா இலக்கண நெறி இல்லாம இருக்கும். மறு அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா அதுவும் புக்ல கொடுத்துருப்பாங்க பாருங்க. சோ அதாவது எல்லா சொற்களையுமே எல்லா இடத்துலயும் நம்ம முழுசா பயன்படுத்துறது கிடையாது. ஒரு சில இடத்துல அதை சுருக்கி பயன்படுத்துவோம் இல்லையா? சோ அதை மருவி பயன்படுத்துவோம். மருவி அப்படின்னா என்ன உங்களுக்கு மாத்தி பயன்படுத்துவோம். சோ பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அப்படிங்கறது கோவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துறதா நம்ம என்ன சொல்லுவோம்? மருவி அப்படிங்கறது தான் மறு அப்படிங்கிற அந்த பொருளை வரும். ஓகேங்களா? சோ இப்ப தஞ்சாவூர் அப்படிங்கறத தஞ்சைன்னு சொல்லலாம், திருநெல்வேலி அப்படிங்கறத நெல்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவங்களே ஒரு சில எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருப்பாங்க. சோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்விகள் கேட்கறாங்க. சோ பாருங்க, இப்ப கேள்வி பார்க்கலாம் பாருங்க. தஞ்சாவூர் அப்படிங்கறத நம்ம தஞ்சை அப்படின்னு சொல்லலாம். சோ ஊர் பெயரோட மறு. திருநெல்வேலி அப்படிங்கறத நெல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது ரெண்டுமே சரி. மயிலாடுதுறை மயிலை கிடையாது. ஓகேங்களா? சோ அது என்ன அப்படிங்கறது கடைசியா சொல்றேன். புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை சரி. ஓகேங்களா? இதுவே புதுச்சேரி அப்படின்னா உங்களுக்கு புதுவை அப்படின்னு வரும். புதுவை, புதுகை. சோ மாத்தி மனப்பாடம் பண்ணக்கூடாது. பாருங்க, புதுச்சேரினா புதுவை, புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. சோ இப்ப மயிலாடுதுறை அப்படின்னா மயிலை கிடையாது. மயிலை அப்படின்னா மயிலாப்பூருக்கு தான் உங்களுக்கு மயிலை வரும். சோ மயிலாடுதுறைக்கு என்ன வரும் அப்படின்னா மாயூரம் இல்லைன்னா மாயவரம். இந்த ரெண்டுல எது வேணா வரலாம். இந்த இடத்துல மயிலை அப்படிங்கிறது உங்களுக்கு மயிலாப்பூரை தான் குறிக்கும். சோ இந்த இடத்துல இதுதான் தவறா இருக்கு. கேள்வி தவறானதுதான் கேட்கிறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்க கேள்விகளுக்கு உங்களுக்கு விளக்கம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.